கரண்ட் எழுதுக்கலாம்ல கரண்டு நம்ம வாங்கிக்கலாம். இப்போ இந்த வருஷம் பற்றி ஆட்சி மாதிரி இருக்குல்ல, வாங்கி எழுதி போடுறீங்க. தக்காளியில் இப்போ 10 சரி 10 எழுதி போடுறாங்க. சரி. மொத்தம் 4 குழிங்க, 4 குழி சுற்றி பென்சிங்க. இந்த போர் வந்து சோலாரில் போட்டு வச்சுருக்காங்க. சோலாரில் போட்டு வச்சுருக்காங்க. தண்ணி டேங்கு தொட்டி வேறு கட்டி வச்சுருக்காங்க. பார்த்துங்க, இந்த ஒரு தொட்டி வீடு, அந்த பந்தல் போட்டிருக்காங்க. சுற்றி பென்சிங். ஆனால் மலை ஒட்டி தான் இருக்குது. மலை வந்து 2 காடு கீழே இருக்குது. நல்ல ஒரு இடமா இருக்குது. ஆனால் கொஞ்சம் இந்த ரோட்லேருந்து கொஞ்சம் இந்த இடத்துக்கு வர்றது கொஞ்சம் மண் பாதை, இந்த ஓடப்பாதை. மற்றபடியில் எல்லாம் நல்லா அமைப்பாக இருக்குது. நல்ல இடம். சுற்றி வேலி விட்டு வச்சுக்கோங்க. நல்ல அமைப்பாக இருக்குது. மண் நல்ல மண் தான். நல்லா இருக்குது. போட்டிருக்கு. எதுவுமே செய்ய முடியல. கேட்டு மட்டும் போட்டிருக்கு. ஆனால் கரெக்டாக வெட்டினாலும் நல்ல இயற்கை வளம் இருந்தால் நல்ல அருமையான இடம். நல்ல அமைப்பாக இருக்குது. இந்த இடம் பிடிச்சிக்கிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நம்பரில் ட்ரை பண்ணி கூப்பிடுங்க. ரியல் எஸ்டேட் கூடலூர் பாஸ்கரன். இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி என்னை கூப்பிடுங்க. நல்லபடியாக பேசி முடிச்ச முடியும். இப்போ வந்து மொச்ச அவரை போட்டிருக்காங்கய்யா, கோவா பந்தல் போட்டிருக்காங்க. இது காலி இடம் இருக்குது. தேவைக்கு நம்ம பயன்படுத்திக்க முடியாது. சோலார் தான். நீங்கள் எதுவுமே செய்ய முடியல. அப்படியே வந்து கேட்ட தொடர்ந்து அப்படியே விவசாயம் பண்ண வேண்டியது தான். இல்லை அப்படி ஒரு அமைப்பு நல்லா இருக்கும். நல்ல இடம். சின்னமனூர்லேருந்து 8 கிலோமீட்டருங்கய்யா. சின்னமனூர்லேருந்து 8 கிலோமீட்ரு லொக்கேஷன். ரோட்லேயே வர முடியுது. அரமணத்திலிருந்து அப்படியே நேரம் அந்த வலசவாக்கம் ஒரு ஏரியா. நல்லா இருக்குது. நல்லா அருமையாக இருக்குது. நம்மகிட்ட அந்த பக்கம்லாம் மாட்டு பண்ணு, ஆட்டு பண்ணு நிறைய கட்டியிருக்காங்க. நல்லா இருக்குது. இதெல்லாம் அம்சமாக இருக்குது. சொல்லலாம் பாருங்கள். சொல்லலாம் தொட்டிக்கும் இந்த பாதுகாப்பு மேலே சாரம் போட்டு எல்லாம் போட்டு வச்சுக்காது. இதை வெட்டி பாருங்கள்.